விடிய காத்தால இப்போ வந்துட்டு நம்ம வாசலை போட்டு சாணி காய்ச்சி கோலம் போடலாம். இப்போ நான் வந்துட்டு வாசலில் செப்பல் தொட்டு நான் வாசல் போட்டு போகிறேன். இப்போ தொடப்பத்தை நம்ம எடுக்கலாம். தொடப்பத்தை எடுத்து இப்போ வாசல் நம்ம நல்லா பெருக்கலாம். நல்லா நீட்டாக பெருக்கணும். எங்கள் பூனையெல்லாம் எப்படி எப்படி ஓடிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ நல்லா வேப்பத்தலை இதெல்லாம் கொண்டு கிடக்கு. இப்போ நல்லா நம்ம வாசல் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு அடுத்து வந்துட்டு வாசல் நல்லா பெருக்கியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம சாணி கறக்க போகலாம். மாட்டோட சாணம் கறக்க போகலாம். இப்போ வந்துட்டு ஒரு பக்கெட்டில் வந்துட்டு நான் தண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்துட்டு இப்போ சாணி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். சாணி நம்ம எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பக்கெட்டில் வந்துட்டு நம்ம சாணியை போடணும். இப்போ வந்துட்டு அந்த பக்கெட்டில் வந்து சாணி போட்டுக்கிறேன். போனதுக்கப்புறமா வந்து நல்லா நம்ம வந்து சாணி பிசையணும். இப்போ பாருங்கள் எப்படி பிசைஞ்சு கொண்டு வந்துட்டேன். தண்ணி எவ்வளோ சாஃப்டாக தண்ணியாட்டம் வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம சாணியை இப்போ வந்துட்டு போட்டுடலாம். ஒரு டப்பாவில் வந்துட்டு கொண்டு அலசிட்டு இப்போ வந்துட்டு நம்ம சாணி எடுத்துகிட்டு போகலாம். வந்துட்டு சாணி இப்போ தெளிக்கலாமா. தெளிச்சுட்டு நான் சாணி இன்னொரு டைம் தெளிச்சுக்கிறேன். இப்போ ஃபுல்லாக அந்த பக்கெட் ஃபுல்லாக தெளிக்கணும். இப்போ வந்து எல்லோரும் சாணி வேறு வாசலுக்கு போட்டு நான் தெளிக்கிறேன். தெளிச்சு முடிச்சுட்டு அடுத்து வந்துட்டு கோலம் போடணும். செம்மையாக சாணி போட்டேன். அடுத்து வந்து கோலம் போட போகலாம். செப்பல் விட்டுட்டு கோலம் எடுத்துக்கலாம். கோலம் எடுத்தாச்சு. அடுத்து வந்து சாணியை இது பண்ணிட்டு நான் கோலம் போட போகிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால அப்படியே இது பண்ணி கோலம் போடலாம். சும்மா கோலமே போட தெரியாது. துணி வந்து சூப்பராக கோலம் போடணும். சும்மா தவாசிலே போடுவேன். ஸ்ட்ரைட்டாக கோலம் போட்டு முக்கோணம் மாதிரி கோலம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு முக்கோணம் போட்டுக்கலாம். போட்டு அதுக்கு மேலே ஒரு வளையமாக போட்டுக்கலாம். இவ்வளோ தான் பண்ண தெரியும். வீட்டில் ஒரு வளையமாக போட்டு இப்போ நான் வளைவாக போட போகிறேன். இப்போ அப்படி இப்படின்னு வாரத்துலேயே வளைவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி போட்டுருக்கு. இப்போ வந்துட்டு அங்கே ஒரு பூவாட்டம் வரைச்சி விட்டுருக்கு. நல்லாயிருக்கும் பாருங்கள். எப்படி பூவாட்டம் வரைச்சி விட்டா இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்